ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பசங்களுக்கு என்ன லஞ்சு செய்கிறேங்கிறத வீடியோ எடுக்கலான்னு தோணுச்சு. அதுதான் செய்கிறேன். இன்றைக்கி குடமிளகா சாதம் செய்ய போகிற பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து கார்ன் வந்துட்டுருக்கு. சைடிஷ் வந்து எக்கு ரைஸுக்கு. குடமிளகா சாதத்துக்கு இப்போ தாளிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். கிராம்பு அடித்தோடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். லெமன் ரைஸ் வேணாம், தேங்காய் சாதம் வேணாம் அப்படின்னு ஒன்று ஒன்றா சொன்னால் என்ன லஞ்சு கட்டுவீங்க? என்ன லஞ்சு செய்கிறதுன்னு யோசிச்சே நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. எழுந்திரிச்சதுக்கப்புறம் தான் முடிவு பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி பட்டை கிராம்பு ஃப்ளேவர்லேயே எல்லாமே சாப்பிட்ணுன்னு பசங்க ஆசைப்படுது. இப்போ இருக்க பசங்கள்லாம் வெரைட்டியாக தான் வேணுமா லஞ்சு. இது கொஞ்சம் ஆசையாக சாப்பிடுவாங்க ரெண்டு பேருமே, பையனும் சரி பொண்ணும் சரி. இந்த குடமிளகா சாதம் ரொம்ப பிடிக்கும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கும். சாதத்தை நான் வடித்து ஏற்கனவே ஆற வச்சு வச்சுருக்கேன். சூடாக போட்டால் ரொம்ப குழஞ்சிடும். அதனால் சாதத்தை வடித்து கொஞ்சம் நேரம் ஃபேனில் வச்சுருவேன் மிக்ஸ் பண்ணுற வரைக்கும். இப்போ தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான இந்த தக்காளிக்கு வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு போடுறேன் வதங்கிறதுக்காக. தக்காளி நல்லா மைய வதங்கட்டும். அதுக்கடையும் போய் நம்ம தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருவோம் இட்லி டிஃபனுக்கு, காலை டிஃபனுக்கு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். இதுக்கு மிளகாத்தூள்லாம் தேவையில்லை, வெறும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டால் போதும். இப்போ குடமிளகாய் போட்டுக்குவோம். ஒரு குடமிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஒரு 3/4 பங்கு குடமிளகா வதங்கினா போதும். நல்லா வதங்கிருச்சு. மாரி 3/4 பங்கு வதங்கினா போதும். குடமிளகா ரொம்ப வேகக்கூடாது. இப்போ அந்த சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம். இப்போயே உப்பு போட்டுட்டு உடனே ரைஸும் போட்டுடணும். ரைஸை போட்டு கிளற ஆரம்பிச்சிடலாம். எல்லா ரைஸையும் சேர்த்துட்டேன். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பெல்லாம் டேஸ்ட்டு பண்ணிட்டேன். டேஸ்ட்டு பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு பத்தில் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா 5 நிமிஷம் அது பாட்டு இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இறக்கிட வேண்டியதுதான். குடமிளகா சாதம் ரெடி. இது சைடிஷாக வெயில் நாளில் இருந்தால் ஆனியன் ரைத்தா கொடுத்துருப்பேன். இன்றைக்கி எக்கு மட்டும்தான் கொடுக்குறேன். இன்றைக்கி மழை வர மாதிரி வேற இருக்குது. அதனால் ஆனியன் ரைத்தா பசங்களுக்கு ஒத்துக்காது. இன்றைக்கி லஞ்சுக்கு கேப்சிகம் ரைஸ் செஞ்சாச்சு. ஸ்நாக்ஸுக்கு ஸ்வீட் கார்ன் வேக வச்சு வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த குடமிளகா சாதத்தை நீங்களும் உங்கள் பசங்களுக்கு செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.